15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்த நடிகர் விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்த வருமான வரித்துறையின் உத்தரவு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. நடிகர் விஜய் வீட்டிலும் அலுவலகத்திலும் கடந்த 2015ஆம் ஆண்டு வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி ஏராளமான ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இந்த சோதனையில் கடந்த 2015-16ஆம் நிதியாண்டிற்கான வருமானம் 35 கோடி 42 லட்சம் ரூபாய் என்று நடிகர் விஜய் கணக்கு காட்டியிருந்ததாக ஆவணங்களில் தெரியவந்தது. ஆனால் வருமான வரித்துறை கைப்பற்றிய ஆவணங்களை சரிபார்த்ததில் புலி திரைப்படத்தில் நடித்ததற்காக அவர் பெற்ற 15 கோடி ரூபாயை கணக்கில் காட்டவில்லை என்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதையடுத்து வருமானத்தை மறைத்ததற்காக நடிகர் விஜய்க்கு 1 கோடி 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து வருமான வரித்துறை கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து விஜய் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வருமான வரித்துறைக்கு உத்தரவுக்கு தடை விதித்தது. அப்போது வருமான வரித்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், வருமான வரி சட்டப்படிதான் நடிகர் விஜய்க்கு அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் இது சரியான நடவடிக்கைதான் என்றும் விஜய் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்த நடிகர் விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்த வருமான வரித்துறையின் உத்தரவு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மேலும் நடிகர் விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததில் எந்த விதிமீறலும் இல்லை என்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி தெரிவித்துள்ளார். 15 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பில் 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததை எதிர்த்து நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கையும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது.